இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு முக்கியமான அலசல் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தாவேகா கட்சி சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கிறது. விஜய் தலைமை தாங்கி இருக்காரு. அங்க நடந்தது என்ன விஷயம் நடந்தது, என்ன பேசினாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லும். ஏன்னா முக்கியமான அரசியல் கட்சி ஆயிட்டாங்க, நிறைய வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. அதனால அங்க என்ன பேசினாங்க அரசியல் அப்படின்னா, விஜய் அதுல பேசியிருக்காரு. 2-3 பாயிண்ட் அதை பத்தி பேசுவோம். முதல் பாயிண்ட், விஜய் என்ன சொன்னாரு, இந்த விஜய் எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டான் அப்படின்ட்டு. அந்த வீடியோவை பாருங்க. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? சோ எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டான்னு அவர் சொல்லிட்டார். ஆனா எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜனநாயகன் பிரச்சனை வந்துருச்சு, விஜய் வெறுத்து போயிட்டாரு, அதனால அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிடுவாரு, இந்த தடவை எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டாரு அப்படின்னு ஒரு பள்ளியை கேட்பான். நான் பெருசு சொன்ன அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் பெருசு கிடையாது, இதுக்காக இதை விட்டு எல்லாம் போக மாட்டாங்க, எலெக்ஷன்ல நிக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கு பரப்புறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் வேணும்னு பரப்புறாங்களா இல்ல முட்டாள்களா அப்படின்னு தெரியாது. அரசியல் தெரியாத முட்டாள்கள்னு தான் சொல்லணும். வேற என்ன, இவ்வளவு நாள் கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு பேரெல்லாம் இது பண்ணி எலெக்ஷன்ல நிக்காம இருப்பாங்களா? யோசிக்க வேணாமா? அதனால அவர் சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, ஜனநாயகம் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீங்க ஜனநாயகம் என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். அடுத்தது இன்னொரு குரூப் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சிபிஐ விசாரிக்கிறாங்க, கரூர் விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்னாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு அனுப்புனது சாட்சி சம்மன், சந்தேகத்துக்குரிய நபரா அவரை கூப்பிடல. அதையும் நம்ம ஆளுங்க பள்ளியை கிளப்பி விட்டாங்க. அதனால ஒரு சிபிஐ பார்த்துட்டு வந்துட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துட்டு. அதனாலதான் சொல்லிட்டாரு, எந்த அழுத்தத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, எலெக்ஷன்ல நிக்க போறாரு, இந்த ஜனநாயகன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் கட்ட செய்தி. அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான செய்தி முதல் விஷயம் இதுதான். அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு, லஞ்சம் ஊழல். நான் ஊழல் செய்யவே மாட்டேன்னு டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. நான் ஊழலே செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். இது ஒரு முக்கியமான இதான் நம்ம அரசியல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் யோகியனா இருந்தாதான் கீழே இருக்கிறவன் பயப்படுவான். முதலமைச்சரே கையை நீட்டிட்டா ஊழல் தலைவரிச்சு ஆகும். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு ஊழல் போகுதுன்னா, இப்ப கேனரு ஒரு 1000 கோடி ஊழலுக்கு ரெட்டர் எழுதிட்டாங்க. கேனருக்கு என்ன தைரியம்னு கேட்டீங்கன்னா, கேனருக்கு அவர் லஞ்ச பணம் வந்த உடனே திமுக கட்சிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், முதலமைச்சர் குடும்பத்துக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லா மந்திரிகளும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால மந்திரிகளுக்கு தைரியம் இது பயம் விட்டு போகுது. என்ன அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிறோம், அப்ப என்ன வாங்கு லஞ்சத்தை 1000 கோடி நேரு மேல இவங்க எழுதியிருக்காங்க. அமலாக்கத்துறை கைது பண்ணுங்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் இந்த ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இது ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு 28 வரை டைம் கொடுத்துருக்காங்க. சோ இவர்களுக்கு இந்த ஊக்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்து, இந்த இதுலயே 1000 கோடி அடிச்சாரு கேஎன்ஆர். சென்னை குடிநீர், இந்த சென்னை மழை வடிகால் இதுக்கு 4000 கோடி இவரை நம்பி கொடுத்தாரு. எத்தனை 1000 கோடி அடிச்சிருப்பாங்க. சென்னையில என்ன வெள்ள பிரச்சனை சரியா வராதுக்கு காரணம், மக்கள் வரிப்பணத்துல பணத்தை கொடுத்தோம், மந்திரி கொள்ளை வச்சுட்டு போயிடுறாங்க, மக்கள் வெள்ளத்துல தவிக்கிறாங்க. முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்ல, இருந்தாலும் திருட்டு மந்திரி அவர்கிட்ட கொடுக்காத. இது மக்கள் சம்பந்தப்பட்டது. சென்னை குடியிருது பாப்பா, சென்னையில வெள்ளம் வருது, நல்ல ஆள்கிட்ட கொடுன்னு சொல்லணும்ல. அவர் எனக்கு இவ்வளவு பங்கு, குடும்பத்துக்கு இவ்வளவு பங்கு, கட்சிக்கு இவ்வளவு பங்குன்னு வாங்கின உடனே எல்லாருக்கும் குடல் விட்டு போச்சு. அப்ப தலைமை ஊழலை ஒழிக்க வேண்டுமானால்
தலைமை ஒழுங்காக இருக்கணும் முதல்ல. அதை அவர் டிக்ளேர் பண்ணது அவரை பாராட்டலாம். நான் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னது நாங்க பாராட்டுறோம், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இவரு நானோ எனது கட்சிக்காரர்களோ மந்திரிகள் யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், லஞ்சம் வாங்க விடமாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்க நல்லா இருக்கும். அப்படி அவங்க லஞ்சம் வாங்காம விடுறதா இருந்தா அதுவும் விஜய் கையில தான் இருக்கு. எல்லாரும் அரசியல்வாதிகளும் செய்யற அதே தப்ப நீங்க பண்ணாதீங்க. திமுக இப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாங்க, 5 கோடி சீட்டு வேணும்னா 5 கோடி, அதுவும் முதலே கொடுத்துடணும். என்ன பண்ணுவாங்க சில பேர், 5 கோடின்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கிட்டு ரூபாய் இல்லாம அப்படின்னு. திமுகவோட பாலிசி எப்பவுமே, இப்ப இல்லை, எப்பவுமே முதல்ல பணத்தை வாங்கிடுவாங்க. எப்பவும் 5 கோடி வாங்குவாங்க. இந்த இதுலயே 5 கோடின்னு பேசுறாங்க. ஆனா கட்சிக்காரங்க பயப்படுறாங்களாம், போன தடவை ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த தடவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆக 5 கோடி வாங்கிடுறாங்க. கவுன்சிலர்கிட்ட 1 கோடி. இந்த பணம் வாங்குவதுதான் நம்ம கீழ் லெவல்ல லஞ்சத்துக்கு காரணம். இதை செய்யாதீங்கன்றோம். அதிமுகலையும் பணம் வாங்கிதான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. கமலஹாசனே நாமினேஷன், அதாவது மனு கட்சிக்கு வேட்பாளர்களுக்கு மனு கொடுக்கறதுக்கே 50,000. அப்ப எங்க அவன் கையில இருந்து வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் எங்க இருந்து ஊழல் ஒழிப்பீங்க? அவன் தான் முதலீடு பண்றானே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே, இந்த எம்ஜிஆர் பாராட்டி பேசுறேன். அவர் தான் என்ன பண்ணாரு, அவர் மனு தாக்கல் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் யாரிடமும் 1 பைசா வாங்க மாட்டார், யாரிடமும் 1 பைசா வாங்க மாட்டார். ஜெயலலிதா அவர்களே நான் கேண்டிடேட்டா போகும்போது எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நம்ம பணம் கேட்கலன்ட்ட, எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு. அதுவே கேட்கக்கூடாதுங்கிறேன். அப்படிதான் அவங்க ஊழல் ஒழிக்க முடியும். நீங்க யோகியராக இருந்துக்கலாம், ஆனா கீழே இருக்கிறவங்க அயோக்கியனா மாற்றதுக்கு காரணம் கட்சியின் தலைமை சீட்டு கொடுக்கும் போது வாங்கக்கூடிய பணம் தான். அதனாலதான் எம்ஜிஆர் பணமே இல்லாம சீட்டை கொடுத்தாரு. ரிக்ஷாக்காரனுக்கு, சோடா கடை வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு காரணம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது எலெக்ஷனுக்காகவும் செலவு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, யாரு நிற்கிறானோ அவனே 5 கோடி செலவு பண்ணணும், 5 கோடி கட்சி கொடுக்கணும்னுறாங்க. 5 கோடி அவன் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தெரிஞ்சவங்கிட்ட வாங்கி செலவு பண்ணி ஜெயிச்சுட்டா அதை திருப்பி கொடுக்கணும்ல. அப்ப அவனை நீங்க எப்படி குத்தம் சொல்றீங்க? அதனால அவனுக்கு செலவும் அவன்கிட்ட வாங்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லி இந்த எம்ஜிஆர் செலவு கட்சி தான் செலவு பண்ணுவோம். அவர் தன்னுடைய பணத்தில் இருந்து கொடுத்தார். அதனால்தான் லஞ்சம் ஊழலை எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும் போது கட்டுப்படுத்தப்பட்டது. இதுக்கும் மீறி மந்திரி லஞ்சம் வாங்கினா கூப்பிட்டு உதைச்சிருக்காரு. அதாவது அந்த உளவு பிரிவுல இருந்து ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு ஆள் போடுவார். அது வெளியில தெரியாத ரகசியம், ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த உளவு பிரிவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, சார் 2 ஸ்பைங்களை மந்திரிங்க ஒவ்வொருத்தங்களையும் போடணும், அதனால நாங்க சொல்ற ஆளை நீங்க அந்த மந்திரிக்கு அங்கே ஒரு பியூனு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எங்களுக்கு ஸ்பையா இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணுவாங்க, மந்திரிகளை கூட்டியோ இவெல்லாம் நம்ம கட்சிக்காரன் வேலைங்கிற அவங்க பிஏவா போட்டுக்க, இவனெல்லாம் பியூனா போட்டுக்கன்னு சொல்லுவார். மந்திரி பூரா என்ன நினைப்பாங்க, தலைவர் சொல்றாருன்னு பிஏவா போட்டுருவாங்க, பியூனா போட்டுருவாங்க. ஆனா அந்த பிஏவும் பியூனும் தான் ஸ்பை உளவுத்துறைக்கு. எம்ஜிஆருக்கும் உளவுத்துறைக்கு தான் தெரியும். இந்த ஸ்பை என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு அங்கே நின்றுகிட்டே இருப்பான். யார் யார் வராங்கம்மா அவன்கிட்ட பேச்சு கொடுப்பான். மந்திரி எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு அவன் அங்கேயே பேசுவான். மந்திரியோட பணம் கேட்கிறாருப்பா, அதை பார்க்க தான் வந்தேன்மா. அது போற உள்ள போயிட்டு அப்படியே தனியா குரூப்பா நின்று பேசுவாங்க. இந்த பியூனா இருக்கிறவன் பக்கத்துல இருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்பான். உளவுத்துறை கொடுப்பான். சார் சோகம் தாங்க என்னால் வந்தார், உள்ள போய் பார்த்தாங்க மந்திரி இவளை கேட்கிறாராம். அப்படியே எம்ஜிஆருக்கு நோட் போகும். பணம் வாங்கிட்டா நோட் போகும். உடனே ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் கூப்பிடுறாருனாலே உங்களுக்கு கை காலம் உதைக்க போறாரு. உள்ள போனோம்னா அடிப்பார், அடித்தார். மந்திரிக்கு இப்ப கூட உயிரோடு இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, தலைவன் ஒழுங்கா இருக்கணும். தலைவன் தான் மட்டும் ஊழல் பண்ணணும்னு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. தனக்கு கீழே இருக்கிறவங்களும் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கணும்னா நீங்க அவன்கிட்ட பணம் வாங்கக்கூடாது, அவனை பணம் செலவு பண்ண வைக்க கூடாது. அதனால விஜய் நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை வரவேற்கிறோம். இது நல்ல ஆரம்பம். என்ன ஸ்டாலின் இதுல அவங்களே ஒரு லஞ்சம் வந்துடுறாங்க. ஆனால்
அடுத்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், என்னுடைய கட்சிக்காரனோ எனக்கு வரக்கூடிய மந்திரியோ கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான்னு சொல்லுங்க. ஆனா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. அவர்களை செலவு செய்ய விடாதீர்கள். அவர்களிடமிருந்து பணம் கட்சிக்கு கேட்காதீங்க அப்படிங்கிறது தான். அதனால விஜய் இதையும் அறிவித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. விஜய் சொன்ன அடுத்த கருத்துக்கு நம்ம பதிய விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அடுத்தது, தாவேக்கா தனியாக நின்றால் கெத்தாக ஜெயிக்குங்கிறார். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, காங்கிரஸ்காரன் எனக்கு 60 சீட்டு 65 சீட்டு ஆட்சியில பங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு கதவு முடியாச்சு. தனியா நின்னா கெத்தா ஜெயிப்போம்னு அர்த்தம், கூட்டணியே இல்லைன்னு அர்த்தம். காங்கிரஸ் கூட்டணி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இல்லை. அதனாலதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, செங்கோட்டையன் வான்னு கூப்பிடுறாரு, அவரை பேர் சொல்லுங்க விஜய, இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்றாரு. அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணி வைக்கிற ஆசை போயிடுச்சு. நிறைய ஆதரவு இருக்குன்னு அவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா கூட்டணி ஒரு சில கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும். விஜய் அண்ணாதுரையே 1967 மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க காங்கிரஸை எதிர்த்து. அப்போது 7 கட்சி கூட்டணியே வச்சாரு, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டார். அதனாலதான் வெற்றிங்கிறது ஒரு பெரிய அளவுல அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த முடிந்தது. அப்ப கூட காங்கிரஸ் 50 சீட்டு ஜெயிச்சாங்க, திமுக 137 சீட்டு தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் சுடப்பட்டு அந்த சுடப்பட்ட போட்டோ எல்லாம் போட்டாங்க, அப்படியுமே காங்கிரஸ் 50 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணிங்கிறது ஒரு பெரிய இதுதான். அது எம்ஜிஆர் 77 கூட்டணி இல்லாம நின்று ஜெயிச்சாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க, அந்த அலசி ஆராய்ந்து அந்த முடிவுக்கு வாங்க. நல்ல கூட்டணிகள் எல்லாம் வருவதாக இருந்தால் குறைஞ்ச சீட்ல அவங்கள சேர்த்துக்கங்க. அவங்களுக்கு உங்களுடைய இது உங்களுடைய பலம் பல வகையில போகும். தென் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பலம் கம்மியா இருக்கு. தென் தமிழ்நாட்டில் உங்கள் பலத்தை கூட்டுவதற்கு ஏதாவது சிறிய சிறிய கூட்டணிகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது விஜய் இந்த அடுத்த கருத்துக்கு. தனியாக நின்றால் கெத்தாக ஜெயிப்போம் சொன்னதுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்து வேலு நாச்சியாரை பத்தி பேசியிருக்கேன். வேலு நாச்சியார் வெள்ளக்காரன எப்படி எதிர்த்தாரு, எப்படி போரிட்டார், சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய வெற்றிக்கு எப்படி துணை நின்றாங்க, அவர்களுடைய வீரம், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். உண்மைதான், சரித்திரம் அது. வேலு நாச்சியார் கொரில்லா போர் நடத்தி வெள்ளைகளை அடிச்சு விரட்டி அவருடைய ராஜ்யத்தை மீட்டார். சரித்திரத்துல இருக்கு. இவங்க சின்ன மருது பெரிய மருதும் அந்த சிவகங்கையை மிகச்சிறந்த முறையில் ஆண்டார்கள். சரித்திரத்துல இருக்கு. கண்ணதாசன் எடுத்த சிவகங்கை சீமைங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதை எல்லாம் தெரியும். அதை பத்தி பேசுறாரு. ஆனா அவங்கள பத்தி பேசிட்டு இடையில பெரிய ஈவேரா படத்தை விடவே மாட்டேங்கிறாரு. அது என்னமோ தெரியல, ஈவேரானா அவருக்கு ரொம்ப இதாகி போச்சோன்னு தெரியல. நம்மளும் சொல்லிட்டோம், ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா சாமி கும்பிட போட மாட்டான்னு சொல்லியிருப்போம். கடவுளை கும்பிடு யாரும் நீங்கள் ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே ஈவேராவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்களோ, உங்களுக்கு போட மாட்டாங்க. ஆக ஈவேரா ஆதரவாளர்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், ஈவேரா எதிர்ப்பாளர்களும் போட மாட்டாங்க. வேலு நாச்சியாரை பத்தி பெருமையா பேசுறீங்களே, வேலு நாச்சியார் சார்ந்த சமூகத்தை மிக மிக கொச்சைப்படுத்தி பேசியவராச்சு ஈவேரா. வேலு நாச்சியார் சார்ந்த சமூகமும் சின்ன மருது பெரிய மருது சேர்ந்த சமூகமும் நீங்கள் ஈவேராவை பாராட்டி பேசினா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சார்ந்த சமூகத்தின் பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசினாரு ஈவேரா. இது 1973 நடந்தது. அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக பல ஜாதிகளை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. வன்னியர்கள் மக்களையே கொச்சப்படுத்தி பேசினாருன்னு சொன்னார் துரைமுருகன். பட்டியலினத்த மக்கள் பெண்களையே கொச்சப்படுத்தி பேசினார் சொன்னாங்க. ஆக இவங்க சம்பந்தப்பட்ட முக்குளத்தூர் சம்பந்தப்பட்டது இதையும் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசினவர் ஈவேரா.
அப்ப நீங்க வேலுநாச்சியாரை இதை பத்தி பேசுனீங்கன்னா யாரு ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் சார்ந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால ஒண்ணு இப்ப ஈவேராவை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல வேலுநாச்சியாரை பத்தி அப்ப வேலுநாச்சியாரை பத்தி பேசுறேன். வேலுநாச்சியாரை பத்தி அவரு சின்ன மருது பெரிய மருது பேசுனீங்கன்னா ஈவேராவை மறந்துடுங்க. அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்தால் அந்த அரசியல் எடுபடாது அப்படிங்கிறது எங்களுடைய அறிவுரையாக கூறுகிறோம். தப்பு பண்ண அதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு எல்லாருமே சொல்றோம். அதே மாதிரி நீங்க நல்லபடி ஆட்சிக்கு வரணும்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்ல. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு அட்வைஸாக கொடுக்கணும். ஈவேராவை மறந்துடுங்க, இல்லைன்னா ஈவேராவை தூக்கி முடிச்சிருங்க, மற்றவர்கள் ஓட்டை மறந்து விடுங்க. அப்படிங்கிறது நீங்க வெற்றி மமதை பெருசா இருக்கும். ஆனா தமிழ்நாடு அரசியல்ல ஜாதி மதம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் எப்பவுமே வலிக்கும். தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியல் புறாமே அதுதான். அதை தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு மேலோட்டம் இதான் தெரியும். ஜாதி மத உணர்வுகள் என்னைக்குமே ஒரு முக்கியமான ரோல் வகிக்கும் ஒரு வெற்றிக்கு, ஒரு அரசியல் கட்சியின் வெற்றிக்கு. அப்படிங்கிறத விஜய்க்கு நாங்கள் அறிவுரையாக கூற விரும்புகிறோம்.